அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா லெமன் சோறு தான் செய்ய போகிறோம். சிம்பிளாக இப்போலாம் லீவ் விட்டாச்சு குழந்தைங்களுக்கு, இப்போ எல்லாத்துக்குமே படிக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்கூல் திறந்துச்சுன்னா சிம்பிளாக எளிமையாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லெமன் சோறு தான். பாருங்கள், ரொம்ப டைம் எடுக்காது. அதுக்கு நம்ம வெறும் சோறு வடித்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு லெமனை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 50 கிராம் கோல்டு வின்னர் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அரை ஸ்பூனு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். எல்லாமே கொஞ்சம் நல்லா செவந்துடட்டும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சீக்கிரம் செஞ்சிடலாம். நம்ம இப்போ லீவ் முடிஞ்சு ஸ்கூல் திறந்துட்டா என்ன சமைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப டைம் எடுக்காமல் டக்குன்னு நம்ம செய்கிறது தான். பாருங்கள், செய்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா செவந்துருச்சு. பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம், வரமிளகா ஒன்று போட்டுக்கலாம், 2ஆக கட் பண்ணி. இதுக்கு நிறைய ஆயில் விட்டு இந்த வெயில் காலத்தில் நிறைய எண்ணெய்லாம் விடாமல் கம்மியான எண்ணெயிலே டேஸ்ட்டாக செய்யலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே போட்டு கிண்ட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி செய்கிறமே நல்லா இருக்குமா இருக்காதான்னு நீங்கள் யோசிக்க வேணாம், ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை நீங்கள் எண்ணெயிலையும் போடலாம், ஆனால் நம்ம இப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். செய்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் உப்பு இருக்கும், இப்போ லெமனுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். எப்போவுமே கருவேப்பிலை பச்சையாக அந்த தயிர் சோறு, லெமனு, புளி சோறுக்கெலாம் போடும்போது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ ஒரு 2 எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், மீடியம் சைஸாக, அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த லெமன் சோறு செய்கிறதுக்கு. வேலைக்கு போகிறவங்க, அர்ஜெண்ட்டாக கிளம்புறவங்க யாராக இருந்தாலும் இந்த சாப்பாடை ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம ஒரு நல்ல புளி துவையல் தான் அரைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சமாக சாப்பாடு போட்டுட்டு, இந்த லெமன் கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கிட்டோம். இப்போ எல்லாமே நல்லா நம்ம தாளித்தது எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் அடுப்புலேயே வச்சு கிண்டணும்லாம் இல்லை. சில பேர் லெமன் சோறு உதிரியாக இருக்கும். எப்படின்னு நான் கேட்டாக்கோ விதையாக இருக்கிற மாதிரி அப்படிலாம் இருந்தால் அதை விட இப்படி நீங்கள் நல்லா சாப்பாடை இந்த மாதிரி நல்லா நம்ம எப்போயும் ஆக்குற மாதிரி சோறை நல்லா மடங்க வேக வச்சு இந்த லெமன் சோறு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய ஆயில் விடுறாங்க, அப்படிலாம் விட்டால் அது அடிக்கடி சாப்பிட்ணுன்னே தோணாது. நாங்கள் சாப்பாடு மிஞ்சிடுச்சுன்னா கூட நாங்கள் இந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்குவேன். ஆயிலெலாம் அதிகமாக ஊற்ற மாட்டோம். நீங்கள் இது போல் செஞ்சு ஒரு சட்னி இல்லை ஏதாவது ஒரு காய் ஏதாவது பொரித்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மீன் பொரியல், சிக்கன் 65 எல்லாமே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோதான். பாருங்கள், ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, ஆனால் நான் சும்மா டிஃபனில் போட்டு காமிக்கிறேன். நம்மளுக்கு ஸ்கூல் திறந்தால் சட்டுன்னு நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் இந்த சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இது புளி துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு.
சூப்பராக இருக்குது பாருங்கள்.